பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தல் 19:1. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு சத்தியமும் நீதியும் ஆனவைகள் என்று பார்க்கிறோம். இங்கு ஒரு சத்தியத்தை குறித்து பார்க்கிறோம். அது என்ன சத்தியம்? தேவனுடைய நியாய தீர்ப்புகள் என்கிறதான சத்தியம். இந்த நியாய தீர்ப்பு என்கிற சத்தியத்தை குறித்து நாம் இங்கு கவனிக்கும் போது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. இந்த நியாயம் தீர்க்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதை முதலாவது நாம் அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும், தெரிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நியாயம் தீர்க்கிற சத்தியமுமான தேவன் யார் என்பதற்கு அந்த வசனம் 5 விதமான அடையாளங்களை சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அந்த தேவனை குறித்து அந்த வசனம் சொல்லுகிற 5 அடையாளங்கள். அந்த 5 அடையாளங்கள் என்ன? முதலாவதாக பார்க்கிறோம் அந்த சங்கீதம் மன்னிக்கிறோம் வெளிப்படுத்தல் 19:1 அவருக்கு அல்லேலூயா என்கிற ஒரு அடையாளத்தை அங்கு வேதம் கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த அல்லேலூயா என்பது தேவனுக்கு இருக்கிறதான பல நாமங்களில் அதுவும் ஒரு நாம சங்கீர்த்தனம் என்று சொன்னால் அது தவறு கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டு. அப்படியானால் இந்த அல்லேலூயா என்றால் என்ன? இந்த அல்லேலூயா என்பது எதை குறிக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 149ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 149:1 வாசிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. ஆமென். அல்லேலூயா என்று சொன்னால் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக என்று அர்த்தம். அப்போ அவர் சத்தியமும் நீதியுமானவர் என்று சொன்னால், அல்லது தம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொன்னால், அவர் முதலாவது அல்லேலூயா என்கிற நாமத்துக்கு உரியவராயிருக்கிறார். அந்த அல்லேலூயா என்பதே பரிசுத்தவான்களின் சபையிலே அவரை துதிக்கிற துதி. இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. ஒரு சபையை குறித்து அந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த சபை என்ன சபைனாக்கா பரிசுத்தவான்களின் சபை. இதை எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் நிதானிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அன்னைக்கு எல்லாம் ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபைக்கு பேர் என்னன்னா பரிசுத்தவான்களின் சபை. அது எதை குறிக்கிறது? சபை அப்படின்னு போனாலே அங்கு யார் அதிகமா இருந்தாங்கன்னா பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் தான் அதிகமா இருந்தாங்க. அப்போ ரட்சிக்கப்படுகிற அநேகரை தேவன் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தாரே, அவங்க எல்லாம் பரிசுத்தவான்களா? சபையில சேரும் போதே பரிசுத்தவான்களை சேர்ந்தார்களா என்று கேட்டால் அதற்கு சத்தியத்தை கவனிக்கணும். யாரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறாரோ, யாரோ தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் அந்த தேவனால் தெரிந்து கொண்ட போதே தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போதே அவர்கள் முழங்கால் படியிட்டு அழுது பாவ அறிக்கை செய்து அக்கிரமங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சாட்சியின் வசனத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு விடுகிறார்கள். அதற்கு பின்புதான் ஒரு காலத்துல அவங்க சபையில போய் அங்கத்தினர்களாய் மாறினாங்க.
அப்போ உங்க சபையில நுழையறதுக்கு முன்னாடியே ஏறத்தாழ பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஒரு ஜீவியம் அவங்க உள்ளான மனுஷனில் வந்துருது. உள்ளான மனுஷன்ல அந்த பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த பேச்சு, பரிசுத்த கிரிய கொஞ்சம் கொஞ்சமா வந்த பையன் அவங்க ஏறத்தாழ பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணு கூடுனாங்க, சபைகள்ல கூடுனாங்க, வீடுகள் தோறும் கூடுனாங்க, கூடி கர்த்தரை ஆராதித்தாங்க. அதனால அந்த சபை எப்படி ஆச்சு? பரிசுத்தவான்களின் சபையாய் மாறிவிட்டு இன்னைக்கு அந்த பரிதாபம். சிலர் சபைக்கு 10 வருஷம் 15 வருஷம் போனாலும் கூட அவங்களால் பரிசுத்தமான ஒரு ஜீவிக்க முடியல. பரிசுத்தவான் அல்லது பரிசுத்தவாட்டி என்கிற ஒரு பெயரை கூட அவங்களால் சுதந்திரிக்க முடியல. அப்ப அல்லேலூயா என்பது என்ன? பரிசுத்தவான்களுடைய துதியை, பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. பரிசுத்தவான்கள் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் போது அவர்கள் உச்சரிக்கிற பெயருக்கு, அந்த நாமத்துக்கு பெயர் தான் அல்லேலூயா. அதுதான் அவர் சத்தியம் உள்ளவர். சரி, இப்போ தேவனுடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமுமானவைகள் என்று பார்த்தோம். அந்த சத்தியமுமானதா நியாயம் தீர்க்கிறார்னா, இரண்டாவது அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்? அந்த வெளிப்படுத்தல் 19:1 சொல்லுகிறது, ரட்சண்யமும். முதலாவது அல்லேலூயா, இரண்டாவது ரட்சண்யமும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப ரட்சண்யமும் என்றால் என்ன அர்த்தம்? இந்த ரட்சண்யமும் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 67 சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 67:1. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சண்யமும் விளங்கும்படியாய். பூமியிலே உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சண்யமும் விளங்கும்படியாய். இந்த ரட்சண்யமும் என்பது எதை குறிக்கிறது? எங்கெல்லாம் தேவனை துதிக்கிறே, கர்த்தரை ஆராதிக்கிறே, கர்த்தரை அல்லேலூயா என்று போற்றுகிற இடம் இருக்கிறதோ அங்க எல்லாம் இந்த தேவனுடைய ரட்சணியம் பலமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த ரட்சணியம் என்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. சங்கீதங்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 2வது வசனத்துல சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு 8 விதமான நாமத்தை சொல்லுகிறான். அதிலே ஒன்றுதான் இந்த ரட்சண்யம். ஆண்டவருடைய 8 நாமத்தில் ஒரு சிறந்த நாமம் ரட்சணியம். அப்ப எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பை சத்தியத்தின்படி செய்கிறவர் முதலாவது அல்லேலூயாவுக்கு உரியவராய் இருக்கிறார். இரண்டாவது ரட்சணியத்துக்கு உரியவராய் இருக்கிறார். இந்த ரட்சணியம் என்பது எப்படிப்பட்டது? இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்காக நான் காண்பிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயவு உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 75வது வசனம். லூக்கா 1:75. தம்முடைய தாசனாகிய தாவீது வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். ரட்சண்ய கொம்பை நமக்கு ஏற்படுத்தினார் அப்படின்னாக்கா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொம்பு என்பதே முதலாவது தலை உயர்த்தப்படுதலை குறிக்கிறது. கொம்பு என்பது இரண்டாவது மனிதர்களுக்கு உண்டாகிற கனத்தை குறிக்கிறது. அப்போ இந்த ரட்சணியம் என்பது தம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளின் தலைகளை உயர்த்துவதையும் தம்முடைய சார்ந்திருக்கிற ஜனங்களை மேன்மைப்படுத்துவதையும் காண்பிக்கிறது. தேவனுக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. தானியேல் என்கிற மனுஷன் சாதாரண ஒரு அடிமையாக பாபிலோனில் காணப்பட்டார்.
ஆனால் ஆண்டவர் அந்த தானியேலின் கொம்பை உயர்த்தி தீர்மானித்த போது ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு வந்து சொப்பனங்களுக்கு வியார்த்தி சொல்லி அதனால் தானியேலுக்கு ஒரு மேன்மையை கொடுத்து எல்லாருக்கு முன்பாய் அந்த தானியேல் உயர்த்தப்பட்டார். அப்போ நியாய தீர்ப்பை சத்தியமாய் வழங்குகிற தேவன் என்றால் அவர் இரண்டாவது ரட்சணியமும் நிறைந்தோர். இந்த ரட்சணியம் என்பதே தலை நிமிர்ந்து நடப்பது, தேவனால் உயர்த்தப்படுவது. இந்த கிருபையின் சத்தியத்தை, இந்த தேவனுடைய வசனத்தை கவனமாய் கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தவும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கவும் அவர் வல்லவராயும் இருக்கிறார், நல்லவராயும் இருக்கிறார். அல்லேலூயா என்றால் பரிசுத்தவான்களின் சபை என்றும் அது துதி என்று பெயர். ரட்சணியம் என்று சொன்னால் அது கொம்பு, அது தலை நிமிர்ந்து நடப்பதும் வாழ்க்கை உயர்த்தப்படுவதை காண்பிக்கிறது. இந்த சத்தியமான முறைப்படி நியாயம் தீர்க்கிற தேவன் என்றால் அவருக்கு வேதம் கொடுக்கிற மூன்றாவது அடையாளம் என்ன? அந்த வெளிப்படுத்தல் 19:1 சொல்லுகிறது, ஓ கர்த்தர் மகிமையும் என்று சொல்லி வாசிக்கிறேன். திரும்பவும், இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும். ஆம், இந்த தேவனுக்கு மூன்றாவது அற்புதமான ஒரு பெயர், நாமம் மகிமையும் நிறைந்த தேவன். ஓ மகிமையும் என்று அந்த தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மகிமையும் என்பது என்ன? மகிமையும் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன் தேவனுடைய வசனங்களில் ஒன்றை, யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாத்திரையாகமம் 28:2. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டாக. இங்கு அருமையான தேவனுடைய வசனத்தை கவனிங்கள். அவர் மகிமையும் உள்ளவர் என்று சொன்னால், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மகிமை என்று சொன்னாலே ஆராதனை, தொழுகை, கர்த்தரை பணிந்து கொள்ளுவது, ஆண்டவரை நல்ல பாட்டு பாடுவது, ஆண்டோடைய திருநாமத்தை சொல்லுவது, அந்த இடத்துல அப்படியே தெய்வ பிரசன்னம் இறங்குவது, கர்த்தருடைய பரிசுத்தாவை நிரப்புவது, இது எல்லாம் தான் மகிமை என்று சொல்லுகிறாங்க. நான் அதை மறுக்கவில்லை, தப்பு என்று சொல்லவில்லை. அதெல்லாம் ஒரு பக்கத்துல மகிமையாக இருக்கலாம். ஆனா இந்த மகிமையும் என்பதற்கு இன்னொரு அற்புதமான ஒரு தாற்பயம், ஒரு வியாக்கியான வேதம் கொடுக்கிறது. யாத்திரையாகும் 28:2 சொல்லுகிறபடி, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய். நம்முடைய தேவன் எப்படி மகிமைக்குரியவராய் இருக்கிறாரோ, தம்முடைய ஜனங்களும் மகிமை அடையக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. நம்முடைய தேவன் எப்படி அலங்காரமானவராயிருக்கிறார், அவருடைய தலை மயிர் காகத்தை போல சுருளாய், காகத்தை போல கருமையாய் இருக்கிறது. அவருடைய இடுப்புக்கு கீழே எல்லாம் சொகுசாவாய் இருக்கிறது. அவருடைய தொடையும் பாதங்களும் வெண்கலம் போல இருக்கிறது. அவருடைய இடுப்புக்கு கீழே எல்லாம் அக்கினி மயமாய் இருக்கிறது. அவர் சுத்திரம் பூரண அழகுள்ள. அப்ப ஆண்டவர் மகிமையும் என்று சொன்னால் அவர் நல்ல அழகுள்ளவே. அப்படியானால் அவருடைய குமாரர்களும் அவருடைய குமாரத்திகளும் கூட எப்படி இருக்க வேண்டும்? நல்ல அழகாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த வெளிப்பாடு நிறைய பேர்கிட்ட கிடையவே கிடையாது. ஆட்டுத்தாடி வச்சுக்கிறாங்க,
குறுந்தாடி வச்சுக்கிறாங்க. அப்புறம் கத்தரோட மீசை எங்க இருக்கு, சாப்பிட்ற வாய் எங்க இருக்குன்னு தெரியாத அளவு புதர் வளர்த்து வச்சுக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அவசரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது, ட்ரெயின்ல போகும்போது திடீர்னு நம்ம பக்கத்துல யாராவது வந்து உட்காரும் போது அது ஆம்பளையா பொம்பளையா என்று தெரியல. பெண்கள் போலவே ஆண்கள் முடிய நீளமா வளர்த்துக்கிறாங்க. அதை பார்த்த உடனே பெண்களுக்கு கோவம் வந்து ஏன் முடி எப்படி நீ வளர்த்துக்கிறன்னு சொல்லிட்டு அவங்க போய் இருக்கு நீளமான முடியை வெட்டி ஹிப்பி வச்சுக்கிறாங்க, கிருதா வச்சுக்கிறாங்க. இப்படி அவர்கள் மனிதர்கள் தேவன் கொடுத்த அழகை இழக்கிறவர்களாய் இருக்கிறார். ஆனால் தேவன் எப்படி மகிமையுமானவரோ அவருடைய ஜனங்களோ எப்பயும் மகிமையானவர்களாகவே காணப்படும். கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊழியத்தை சார்ந்த ஒரு சகோதரர் என்கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், ஐயா செய்திகள் வார்த்தைகள்லாம் ரொம்ப மகிமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீங்க முன்ன ஒரு நாள் எனக்கு ஒரு செய்தியில ஒரு உதாரணம் சொன்னீங்க. நீ என்னதான் ஜெபிச்சு எவ்வளவுதான் ஊழியக்காரன் தேவ மனுஷன விசுவாசியா இருந்தாலும் தினம் குளிச்சு தினம் ஷேவிங் பண்ணி தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி முகத்துக்கு பவுடர் போட்டு நீட்டா இருக்கணும். மீசையும் தாடியும் வளர்த்துக்கிட்டு இல்லாட்டி சொலுத்துற முகத்துல அங்கங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தேவ பிள்ளையே இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் அதிகாலை இருட்டோட ஜெபத்துல சொன்னீங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த உபதேசத்தை அந்த வார்த்தையை நான் கீழ்படிச்சுட்டு வரேன். 2 நாள் கூட ஆகாது. ஏதாவது கையில லைட்டா முடி பட்டாலோ இல்லாட்டி கன்னத்துல எங்கேயாவது பட்டாலோ உடனே போவேன். உங்க ஞாபகம் தான் வரும். உடனே போய் ஷேவ் பண்ணிட்டு மீசையில வெட்டி தாடியில எடுத்து கண்ணெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நான் புரட்டு வருவேன். அதை இப்ப என் விசுவாசிய ஜனங்க பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியமா சாட்சி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வர, மகிமையும் என்பது அது தேவனுடைய பிரசன்னத்தை மட்டும் குறிக்கவில்லை. மகிமையும் என்பது பரிசுத்தாவியை மட்டுமோ அல்லது அந்நிய பாஷை மட்டுமோ குறிக்கவில்லை. மகிமையும் என்பது இந்த யாத்திரையாகமம் 28:2 அது தேவன் தன்னுடைய தாசர்களுக்கு தம்முடைய ஊழியக்கார ஸ்திரீகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அழகு அல்லது அலங்காரத்தில் அதுவும் ஒன்றாய் இருக்கிறது. ஒரு உலகத்தானே விதவிதமா பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம அலங்கோலமான வஸ்திரங்கள் உடுத்த வேண்டாம். வயதுக்கு ஏற்ற நம்முடைய படிப்பு நம்முடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற நல்ல துவச்சி அயன் பண்ணப்பட்ட நல்ல வஸ்திரங்களை உடுத்தி எப்போதும் நாம் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பது காண்பிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை நம்மில் வெளிப்படும். நம்மை பார்க்கிறவர்கள் தேவனை துதிப்பார்கள். அதுக்காகத்தான் அதை அவ்வளவு உறுதியா நான் சொல்ல. நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தரை துதிக்கணும். அவருடைய காரியத்தை பாருங்க. இந்த சிஸ்டரா இவங்களுடைய நடக்கைய பாருங்க, அவங்க ட்ரெஸ்ஸ பாருங்க, இவங்களா எப்படி எந்த விதத்துல எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய மகிமை ஜீவியத்துல வெளிப்படும். ஜபக்கூடாரத்துல, ஆலயத்துல, பிரசங்க நேரத்துல, அபிஷேக நேரத்துல அந்நிய பாஷை பேசுறதுனாலயோ கைய தட்டுறதுனாலயோ இல்லாட்டி அப்படி பனி போல ஏதோ ஒண்ணு இறங்கிட்டதுனாலயோ நம்ம மகிமை அடைஞ்சிட்டோம் என்பது கிடையாது. அந்த தேவனுடைய மகிமை என்பது நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படணும். நாம் பயன்படுத்துகிறவைகளில் வெளிப்படணும். நம்முடைய கிரியையிலே வெளிப்படணும். அது ரொம்ப முக்கியம். கடந்து போகட்டும். இப்போ வெளிப்படுத்தல் 19:1 அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் ஆனவைகள். அந்த சத்தியமுமானது என்று சொன்னால், ஒன்று, அவர் அல்லேலூயாவுக்கு உரியவர், அது பரிசுத்தவான்களுடைய சபை. 2வது, அவர் நல்ல இரட்சணியத்துக்குரியவர், அது தம்முடைய பிள்ளைகளுடைய தலை நிமிர்ந்து நடப்பதும் தம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவதை குறிக்கிறது. 3வது, அது மகிமையை காண்பிக்கிறது. அவர் மாத்திரம் மகிமைக்குரியவர் அல்ல, தம்முடைய பிள்ளைகளையும் மகிமைக்கேற்ற விதமாய் மாற்றுகிறார் என்பது தான் இந்த அருமையான கர்த்தர் நல்லவர் மகிமை. 4வதாக இந்த சோத்திரம் நியாய தீர்ப்புகளை சத்தியமாய் செய்கிறவருடைய 4வது குணாதிசயம் என்னவென்று சொன்னா,
அந்த கர்த்தர் வெளிப்படுத்தல் 19:1 சொல்வது கனமும் என்று பார்க்க. கனமும் எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கனமும் என்பது எதை குறிக்கிறது? கனமும் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கனத்தை குறித்து வேதத்தில் நிறைய விளக்கங்கள் வியாக்கியானங்கள் உண்டு. ஆனால் அதுல வித்தியாசமான ஒரு கணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. இந்த கனமும் என்பது எதை காண்பிக்கிறது? 3 காரியத்தை காண்பிக்கிறது. நம்பர் 1 ஐஸ்வர்யம், நம்பர் 2 நிலையான பொருள், நம்பர் 3 நீதி. இப்போ இந்த கனமும் என்பது முதலாவது ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் எப்படி கிடைக்கும்? கர்த்தர் மலைகளை வெட்டினால், பாறைகளை குடைந்தால், மண்ணை தூர்த்து எடுத்தால் அங்கிருந்து அது நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும். நல்ல தங்கம், பொன், வைரம், வைடூரியம், மாணிக்கம், பதுமராகம், இவை இந்திர நீலம், இதெல்லாம் கோமேதகம், இதெல்லாம் கிடைக்கும். அப்போ இந்த ஐஸ்வர்யம் என்பது கடின உழைப்பை குறிக்கிறது, நல்ல பாடுபடுவதை குறிக்கிறது, சம்பாத்தியத்துக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் ஓடி உழைக்கிறதை குறிக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் ஜீவியத்துல நல்ல கடின உழைப்பு ரொம்ப முக்கியம். சோம்பேறித்தனம் வந்துருச்சு, முடியலன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, அப்புறம் பார்த்துக்கிறேன் சொல்ற நிலைமை வந்துருச்சுனாலே உங்கள்கிட்ட இந்த உழைப்பு குறைகி போச்சு, வேலை தன்மை இல்லாம போயிடுச்சு, நிறைய சோம்பேறித்தனத்துக்கும் பொய்யான சாக்கு போக்குகளுக்கும் இடம் கொடுக்கிறீர்கள் என்றார். இப்படிப்பட்டவர்களுக்கு கனத்துக்குரிய ஐஸ்வர்யத்தை தேவன் தருவது கடினம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த கனம் என்பது முதலாவது ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் என்கிற உழைப்பு நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா தேவை. அந்த ஐஸ்வர்யம் தான் நம்மளோட வாழ்க்கையில நிலைச்சு நிற்கும். 2வது நிலையான பொருள். தேவனுடைய மகிமையினால் உங்களுக்கு ஒரு பொருள் கிடைச்சா அது சீக்கிரம் உடையாது, அது சீக்கிரம் சேதமடையாது. இல்லாட்டி யாரோ வந்து பிடுங்கிட்டு போறதோ, யாரோ வந்து திருடிட்டு போறதோ இருக்காது. ஏனென்றால் அது சாதாரணமா வரலங்க, அது தேவனுடைய மகிமையினால் வந்தது. தேவன் மகிமையினால் கொடுத்த ஒன்றை யாராவது எடுக்கிறார்கள் என்று சொன்னாலே அங்க உங்க மகிமையும் போயிருதுன்னு அர்த்தம். அப்ப தேவனுடைய மகிமையினாலும் கர்த்தருடைய கரத்தினாலும் உங்களுக்கு ஒரு நிலம் கிடைக்குது, உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குது, ஒரு வண்டி கிடைக்குது, ஒரு வேலை கிடைக்குது, இல்லாட்டி ஒரு மணமகன் கிடைக்கிறான், அல்லது நல்ல உயர்ந்த ஸ்தலத்துல படிப்புக்குரிய வாய்ப்பு கிடைக்குது, ஏதோ ஒரு அருமையான சொத்து கணம் கிடைக்குதுன்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? நிலையாய் நிலைத்து நிற்கும். அதை யாரும் உடைச்சிட முடியாது, அதை யாரும் பிரிச்சிட முடியாது, அதை ஒருத்தரும் உங்கள்கிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. ஏன்னா அது கர்த்தர் நல்லவன். பணத்தினால் வந்தது கிடையாது, மனிதர்களால் ஓந்து கொடுக்கப்பட்டது கிடையாது, அது தேவனுடைய மகிமையினால் வந்தது. இயேசு சொன்னார் அல்லவா, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன். சிலருக்கு கிருபா வரங்கள் என்கிற நிலையான கிருபையை கொடுக்கும். சிலருக்கு பலவிதமான ஊழியம் என்கிற நிலையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம். சிலருக்கோ நான் ஏற்கனவே சொன்னப்பட்டபடி நிலையான விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்கிறோம். தேவனுடைய மகிமை கொடுக்கிற எதுவாதாலும், அது வரங்களாயிருக்கட்டும், வல்லமையா இருக்கட்டும், கனிகளாயிருக்கட்டும், கிருபையாயிருக்கட்டும், பொருளாதாரமாயிருக்கட்டும், ஐஸ்வர்யமா இருக்கட்டும், வாகனங்கள், வீடு, சொத்து, சுகம் எதுவா இருக்கட்டும்,
அது நிலையாய் நிலைத்திருக்கும். ஏன் அதை கொடுக்கிறது யார் தெரியுமா? சத்தியமுமானவர். அதைத்தான் வெளிப்படுத்தல் 19:1 வாசிக்கிறவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமுமானவைகள். அந்த சத்தியமுமானவைகள் என்று சொன்னால் அவர் மகிமையினால் கொடுக்கிறவர் என்று அர்த்தம். மகிமையினால் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது முதலாவது ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது, இரண்டாவது நிலையான பொருள். அழிவுக்கு இல்லாதது, சேதமடையாதது, நிலைத்து நிற்கக்கூடியது. அதற்கு பேர்தான் நிலையான பொருள். இந்த சத்தியமுமானவர் கொடுக்கிற அந்த மகிமைக்குரிய கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மூன்றாவது ஆசீர்வாதம் நீதியும். நீதியும் இந்த நீதியும் அந்த தேவனுடைய மகிமையில என்ன இருக்கிறது? மூன்றாவது நல்ல நீதி இருக்குது. அதுல அநீதி கிடையாது. வேதத்திலே நீதிக்கும் அநீதிக்கும் நிறைய வித்தியாசத்தை வேதத்திலே பார்க்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. முதலாவது இந்த நீதியும் என்பதற்கு ஒரு வசனத்தையும் அதற்கு பின்பு அநீதியை குறித்த ஒரு வசனத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிக்குரிய அழகான ஒரு வசனத்தை பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 32:4. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாய கேடு இல்லாத சத்தியமும் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா. இந்த தேவனுடைய மகிமையில் கிடைக்கிற மூன்றாவது என்னன்னு நீதி. இந்த நீதி எதை குறிக்கிறது? உபாகமம் 32:4 ரொம்ப அழகா ஆணித்தரமா சொல்லுது. அவர் நியாய கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர்தான் நீதி, நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். ஒரு முறை ஒரு தர்மம் எடுத்து பிழைக்கிற மனுஷன், அவன் போற மனிதர்கள் வருகிற மனிதர்களோட கையேந்து. யாரோ சிலர் வர்றாங்க, கொஞ்சம் ஏதோ காசு கொடுக்கறாங்க, அவன் நன்றி சொல்றான், அப்புறம் அவங்க போயிடுறாங்க, இவன் அடுத்தவட கையேந்து. அப்போ என்னோடு கூட வந்துட்டு இருந்த ஒரு 4 பேர் என்னோடு கூட அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துல எல்லாத்தையும் கையேந்தி பிழைக்கிற அந்த மனுஷன் என்கிட்டையும் என்னோடு வந்தவங்கள்ட்டையும் கையேந்துக்கிறேன். அப்ப என்னுடைய வழக்கத்தின்படி நான் தேவ கிருபையினால ஏதோ ஒரு சிறப்பானது கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப வேகமா முயற்சிக்கிறேன். அந்த கூட வந்தவர் சொல்லுவாங்க, ஐயா 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 நீங்க கொடுக்க வேணாம், நீங்க சொல்ல, நீங்க எல்லாம் செய்யக்கூடாது, நீங்க செலவழிக்காதீங்க, நீங்க வச்சுக்கோங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. பரவாயில்ல, நான் இது என்னுடைய ஊழியம், நான் கொடுக்குறேன். இல்ல 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 வேணும், இப்போ நீங்க அதெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க எதுவுமே செலவழிக்க கூடாது, நான் செலவழிச்சுக்கிறேன், நான் கொடுத்துறேன் அப்படின்னு. சரி, இவ்வளவு தடுக்கிறாரு, இவ்வளவு இன்ட்ரெஸ்டா சொல்றாரு, அவர் ஏதாவது நல்லா செய்வார் பார்த்துட்டு விட்டுட்டு, அப்புறம் ஏதோ ஒரு பேகை திறந்தாரு, ஒரு கொஞ்சம் கையை விட்டு தொலாவி ஒரு நல்ல பணத்தை எடுத்தாரு. அது நல்லா 4-5 டக்குல அந்த 3 விரலை வச்சு கடற்கடன்னு மடிச்சாரு. மடிச்சுட்டு கொடுத்துட்டு வந்துட்டு, அப்புறம் கொஞ்ச தூரம் வந்த உடனே எனக்கு மனசு கேட்கல. அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் அவருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, 100 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னு. பரவாயில்ல, 100 ரூபாய் கொடுத்தீங்களா, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்க மனசை பாக்குறாரு, அதை கேட்டு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. உடனே அவர் சொன்னதுதான் என்ன அந்த இடத்திலேயே ஈட்டி எடுத்து இருதயத்தை பழப்பதை போல இருந்தது. இல்லையா, என்கிட்ட ஒரு ரூபா நோட்டு இருந்துச்சு, ரொம்ப நாளா இருக்குது, அது கிட்டத்தட்ட 3 இடத்துல டேமேஜா இருக்குது, அதை ஒண்ணும் பண்ண முடியல, பார்த்தேன், அதனால தான் அவர்கிட்ட 100 ரூபாய் கொடுத்துட்டேன், அதுதான் கொடுத்தேன் அப்படின்னு. அதை கேட்ட உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த இடத்த அவர் என்னோடு கூட புதிதாய் நடந்து வந்துட்டு இருக்காரு. நான் அவரை ரொம்ப இழிவா பேசுறதா, அல்லது அவரை சோத்திரம் பயங்கர சத்தம் போட்டு திட்டுறதா, இல்ல கொடுத்த பணத்தை போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாக்கா இவர் போய் வாங்குவாரா, என்ன நடக்க தெரியல. எனக்கு இருதயத்துல அவ்வளோ பெரிய காயம், மிகப்பெரிய மன வருத்தம். அப்புறம் டக்குன்னு பார்த்தேன், ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வேகமா ஓடி போய் ஒரு 200 ரூபாய் எடுத்து அந்த தர்மம் எடுத்து பிழைக்கிற மனுஷன் கையில கொடுத்துட்டு வேகமா வந்துட்டு,
வரும்போதே ஒரு வேகமா ஒரு ஐயா ஐயா நீங்க எதுக்கு போய் கொடுக்குற, அதுவும் 200 ரூபா கொடுத்துட்டீங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நீங்க செய்தது நீதி கிடையாது, இது அநீதி. இதற்கு அந்த மனுஷனுக்கு நீங்க ஒண்ணுமே கொடுக்காமயே இருந்திருக்கலாம். ஒரு 3 கிழிஞ்சு 3 இடத்துல டேமேஜ் ஆன ஒரு பணத்தை எடுத்து அது கொடுக்குறீங்க. உங்களுக்கு நல்ல கையும் காலும் எல்லாம் கொடுத்திருந்து உங்களாலேயே மாற்ற முடியல. அவர் ஒரு தர்மம் எடுத்து பிழைக்கிற மனுஷன், உடல்வாக சரியில்லாதவர், அவர் எங்க போய் மாத்துவாரு? இது கர்த்தருடைய பார்வையில் மிகப்பெரிய பொல்லாப்பல்லவா அப்படின்னு. அதுக்கு அவர் பதிலே பேச முடியல. ஏன் சொல்றேன்னா, இந்த அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமுமானவைகள். அந்த சத்தியமுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் கூடுமான வரைக்கும் அந்த சத்தியத்தின்படி, அந்த சத்தியத்தில் இருக்கிற நீதியை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். அவன் தர்மம் எடுத்து பிழைக்கிறாங்க, அதனால ஒண்ணும் தெரியாது, அதை கிடைச்சாப்போல் வாங்கி போட்டுக்குவாங்க. 2வது பிச்சைக்காரனுக்கு தானே கொடுக்குறோம் அப்படிலாம் நினைச்சு நம்ம செஞ்சாலே நாளைக்கு அதே நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு நல்ல காலு கை ஆரோக்கியம், ஷூ, ட்ரெஸ், சாப்பாடு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. நாளைக்கு திடீரென்று சூழ்நிலை தலைக்கினால மாறி அந்த மனுஷன் வாழ்க்கையில உயர்த்தப்பட்டு நம்ம அதே போல மாறிட்டோம்னா என்ன செய்வோம்? நம்ம நிலைமை என்ன ஆகும்? இதுதான் நீதி. இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நீதியாய் வாழுகிறவர்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்து செய்வார்கள். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்பாய் நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பிரதான சத்தியம் என்னன்னா, நீங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், நிறைய தரலாம் கிடையாது. நீங்க ஒண்ணு செஞ்சா நீதியின்படி நல்லதை செய்யுங்க. நீங்க ஒண்ணு செஞ்சா நியாயத்தின்படி சரியானதை செய்யுங்க. ஒரு சாப்பாடு வாங்கியாச்சு, அது சாப்பிட முடியல, அது அப்படியே பேக் பண்ணி வச்சாச்சு. மறுநாள் காலையில பார்த்தா அது ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே இதை எடுத்து கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு வா, பக்கத்து வீட்டுல கொடுத்துரு, இல்லாட்டி அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுனாக்கா வாடை அடிக்குதுன்னு தெரியும், அது கெட்டு போயிடுச்சுன்னு தெரியும், உங்களாலேயே சாப்பிட முடியல. ஆனா அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கும் போது அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதியுமானவைகள், அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமானவைகள். கடந்து போகட்டும். அப்போ இந்த கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாது. கணம் என்று சொன்னாலே அது தேவனுடைய நீதி நிறைஞ்சதுதான் கணம். அந்த கணம் ஒவ்வொன்றிலும் நியாயம் இருக்கணும், செம்மை இருக்கணும், மனசாட்சிக்கு பயந்து செய்யணும். தேவன் நமக்கு கைய கால உடம்பு நாக்கு பல்ல வாய இதை மட்டும் கொடுக்கல, சாட்சியிலேயே சாட்சி, ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கார். அதற்கு பயந்து அதை சிந்திச்சு செஞ்சோம் அப்படின்னா அந்த நீதியும் நம்மில் விளங்கும். நீதி விளங்கினால் நமக்கு வர வேண்டிய கனமும் தானாகவே வரும். இந்த நீதியின்படி நடக்காததுனால தான் நிறைய பேருடைய ஜீவியத்துல இன்றைக்கு கனம் கிடையாது. அடைய வேண்டிய பதவியை அடைய முடியல, கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல, வர வேண்டிய பொருளாதாரம் வந்து சுதந்திரம் உண்டாகல. ஏன் இதெல்லாம் நடக்கல அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு அநீதி. என்னை ஒரு சகோதரி தனிமையாய் பார்த்து ஜெபிக்க வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், தனியா ஒரு காரியத்துக்கு டவுட் கேட்கணும் அப்படின்னா. சரின்னு சொல்லி எல்லாரையும் போய் சொல்லிட்டு அவங்க அறையில உட்கார வைத்து அவங்கள்ட்ட கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் இந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறேன், எனக்கு மாசம் இவ்வளவு சம்பளம் வருது, அது தவிர மற்ற காரியத்து மூலமாவும் அந்த காலேஜ்ல இருந்தே எனக்கு கொஞ்சம் வருமானம் வருது, எந்த பொருளாதாரத்துக்கு எனக்கு சம்பளத்துக்குலாம் பஞ்சமே கிடையாது. ஆனா என் வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு 15 லட்சம் ரூபாய் கடன், 20 லட்சம் ரூபாய் கடன். நானும் கடனை அடைக்கணும்னு பாக்குற, அடைக்கவே முடியல. சுத்துறோம். அப்புறம்
கடன் வாங்க கூடாதுன்னு பாக்குறேன், திரும்ப ஏதோ ஒரு விதத்துல நான் வாங்கிதான் ஆக வேண்டிய கடன் லோன் போடுறேன், அப்புறம் கடன் வாங்குறேன், அப்புறம் கிரெடிட் கார்டு வாங்குறேன், ஏதோ ஒரு விதத்துல வாங்கிட்டு தான் இருக்கிறேன், அப்புறம் கடன் ஏறிட்டு தான் இருக்குது, ஆனா குறைய மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்னே தெரியல. நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், சோதரம் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், இவ்வளோ வேலை, பெரிய வேலையில இருக்கிறேன், இவ்வளவு சம்பளத்தவர், ஆனா எனக்கு இந்த கடன் வாங்காமையும் இருக்க முடியல, இருக்கிற கடன் அடைக்கவும் முடியல. எனக்கு எப்போதும் ஒரு பிரச்சனை. இது ஏன் தெரியல. நீங்க ஜெபம் பண்ணி எனக்கு ஏதாவது சொல்லணும். அப்பதான் சரி ஜெபிப்போம். நான் இப்போ ஜெபம் பண்ணி அனுப்புறேன், நீங்க புறட்டு போங்க. நைட் நான் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தையோட இடையில கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள உடனே ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணி அனுப்பிட்டு அப்புறம் தேவஸ்தமத்தில் காத்தது. அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, இவங்க கடன் வாங்குறதும் கடன் அடைக்க முடியாது உண்மைதான். அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க சிலர்கிட்ட எந்த சுதரம் வாங்கின பொருளாதாரத்தை இவங்க சிலரை பயங்கரமா ஏமாத்திருக்காங்க. அதனால அந்த குடும்பத்துடைய முறுமுறுப்பு, அவங்களுடைய இருதய வேதனை, அவங்களுடைய அங்கலாய்ப்பின் ஜெபம், இவங்க நல்ல வேலையில இருந்தும் பொருளாதாரத்துல இருந்தும் கடன் வாங்குறதையும் கடன் அடைக்க முடியாததுமான நிலைமையிலேயே போயிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு நிம்மதியே இல்லை. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னேன், நீங்க இந்த மாதிரி வாங்கிட்டு இப்படி ஏமாத்தி இருக்கீங்க. அது இன்னைக்கு அல்ல, கிட்டத்தட்ட எத்தனையோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதனுடைய உங்களுடைய மன வருத்தம், அவங்களுடைய புலம்பல், அந்த அங்கலாய்ப்பு இன்னைக்கு உங்க தலைமையில இருக்கு. நீங்க முதலாவது உங்க சம்பளத்தை வாங்கியோ அல்லது பணத்தை பெரட்டியோ அந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்ட கொடுக்காம இன்னும் அப்படி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சில மாசம் கொடுக்கிறேன், அதற்குள் எல்லா கடனும் அடைக்கப்படும் அப்படின்னு. இத சொன்ன பாருங்க, அவங்களுக்கு முகமெல்லாம் வேர்த்திருச்சு. அதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை கர்த்தர் இப்ப வெளிப்படையா சொல்ற. அதனாலதான் அவன் நிலைமை. இப்ப நல்லா கவனிக்கணும். இதுதான் அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமானவைகள். அவர் அந்த சத்தியமுள்ளவர் என்பதற்கு அவர் கனமும் உள்ளவர் என்று அர்த்தம். அந்த கனம் அவரை போல அந்த கனம் நமக்கு வரணும்னா நம்முடைய ஜீவியத்துல கனத்துக்குரிய நீதி காணப்படும். நம்மகிட்ட இருக்கிற பாவத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற தவறு, நம்ம செய்த பாவம், நம்முடைய அநியாயத்தை அப்படியே விட்டுருவோம். அதெல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு கர்த்தர் எனக்கு அதை செய்யல, கர்த்தர் ஜெபத்தை கேட்கல, கர்த்தர் பதில் கொடுக்கல, உபவாசம் பண்ணி கேட்கல, இவ்வளவு நாள் ஆச்சு நடக்கல, இதையேதான் புலம்புறமே தவிர ஏன் நடக்கல, ஏன் கனம் வரல, ஏன் டிரான்ஸ்பர் கிடைக்கல, ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கல, ஏன் வர வேண்டிய தயை தாட்சியம் கிடைக்கல, உண்டாக பிள்ளைகளுக்கு சிறந்த இடத்துல படிப்பு கிடைக்கல, சொல்றோம் புருஷனுக்கு நல்ல ஜீவி அமையல, இதெல்லாம் ஏன் கிடைக்கல? கர்த்தரே பிள்ளையா இருந்து அந்த கனமெல்லாம் ஏன் தள்ளி போகுது அப்படின்னா, நீதி இருக்க வேண்டிய இடத்துல அநீதி இருக்கிறது. நான் சொன்ன நீதிக்கும் அநீதிக்கும் 2 வசனத்தை காண்பிக்கிறேன் என்று அடுத்ததாக இந்த அநீதியை குறித்த ஒரு தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். பிரதர், சிஸ்டர், நீங்க உண்மையா இருக்கணும், செம்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும், அந்த மகிமைக்குரியதா இருக்கணும்னே விரும்பிட்டீங்கன்னா உங்களை நெருப்புல சுட்டு போட்டாலும் உங்களால அநீதி பண்ணவே முடியாது. இல்லாதெல்லாம் கிடையாது. உலகமே பொய், எல்லாரும் மாயை.
அதனால நானும் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லி நீங்க அநியாயத்துல பழகிட்டீங்க அப்படின்னா, அநீதிய பழகிட்டீங்கன்னா, இந்த லூக்கா 16:10 சொல்லுகிறபடி உங்கள் அநீதியிலிருந்து மாத்தவே முடியாது. இந்த அநீதியை குறித்து இன்னொரு வார்த்தையை, அற்புதமான வசனத்தை காண்பிக்கிறேன். லூக்கா 16:11 வசனம். லூக்கா 16:11 வாசிக்கிறேன். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் ஒரு அநீதி நிறைஞ்ச உலகம். இந்த அநீதி நிறைஞ்ச உலகத்துல தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னா உண்மையா இருக்கணும். இங்க பூமியிலேயே உங்களால உண்மையா இருக்க முடியலன்னா, உங்களை நம்பி கர்த்தர் நல்லவன், உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பவர்கள் யார் அப்படின்னா, உங்களை நம்பி பரலோகத்தை கொடுக்கிறது எப்படி? அங்கேயும் ஏதாவது செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கனம் வராததற்கு, கனம் அடையாததற்கு, ஏற்ற காலத்துல மேன்மையும் ஜெயமும் வெற்றியும் அந்தஸ்தும் அடைய முடியாததுக்கு காரணம் நியாயம் அல்லது நீதி செய்ய வேண்டிய இடத்துல நாம் அநீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். அநீதி இருந்தாக்கா கர்த்தர் நல்லவன், நம்மை நம்பி ஆண்டவர் மெய்யான ஒரு பொருளை, ஒரு ராஜ்யத்தை கொடுக்கவே மாட்டார். அப்ப எனக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, இந்த தேவ வசனத்தின்படி தேவன் எப்படி கனமுள்ளவரோ, நம்ம ஊழியத்தை சார்ந்த எல்லா சகோதரர்களாகட்டும், சகோதரிகளாகட்டும், ஊழியக்காரர்களாகட்டும், அது ஆண்களோ பெண்களோ யாராகட்டும், நம்ம ஊழியத்தை சார்ந்த எல்லாருமே நல்ல கனத்துக்குரியவர்களா இருக்கிறோம். 2 நாளைக்கு முன்பாக இருட்டோட ஜெபத்திலையா அல்லது இரவுக்கு ஒரு ஜெபத்திலையான்னு தெரியல, ஆனா அது ரொம்ப ஆவில உணர்ந்து ஃபீல் பண்ணி நான் சொன்னேன். என்னன்னாக்கா, சில நேரத்துல இந்த யூடியூப்ல, மற்ற பேஸ்புக்ல, இல்லாட்டி மற்ற சோசியல் மீடியாக்கள்ல தேவனுடைய செய்திகளை எப்பயாவது டைம் கிடைக்கும் பார்ப்பேன், கேட்பேன், கர்த்தருடைய பிரசங்கங்கள். அப்ப நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஆவிக்குரியவனா நிதானித்தது என்னன்னா, மேடையில இருக்கிற ஊழியக்காரர் எந்த ரூபத்துல இருக்கிறாரோ அவருக்கு முன்னாடி இருக்கிற விசுவாசிகளும் அந்த ரூபத்துலதான் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஜிப்பா போட்டிருக்காரு, வேட்டி கட்டி இருக்கிறாரு, வெள்ளதான் உடுத்தி இருக்காரு, ரொம்ப சிம்பிளா இருக்கிறாரு. அப்படின்னாக்கா நான் அவர் நடத்துற கூட்டத்துல முன்னாடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறேன். அந்த முன்னாடி இருக்கிற ஜனங்களும் பெரும்பாலானவர்களும் வெண்மை உடுத்தினவர்களா இருக்கிறாங்க. அந்த மேடையில் இருக்கிற ஊழியக்காரருடைய முகம் எப்படி ஒரு தெய்வீகம் உள்ளதா இருக்குதோ, அந்த அவருக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்களுடைய வாலிப பையங்க முதற்கொண்டு பெரிய ஆள் வரைக்கும் நிதானிச்சு பார்த்தேன். அவங்க முகமுமே ஒரு மாதிரி தெய்வீக ஒரு பிரசன்னம் நிறைந்ததாகவே இருக்கிறது. அப்புறம் இன்னொரு ஊழியக்காரர், அவரை நான் பார்க்கிறேன். அவரு நல்ல கோட்டு, ஷூட்டு, கண்ணாடி, டை எல்லாம் கட்டி இருக்காரு. அவருக்கு முன்னாடி இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தாக்கா அதே போலதான் இருக்கிறாங்க. எப்படி? அவரை போல ரொம்ப டிப் டாப்பாவும் ரொம்ப ட்ரிம்மாவும் நல்ல ஒரு சுத்திரம், ஒரு மிடில் கிளாஸ் தாண்டின அந்த ஸ்டேட்டஸ்ல ஒரு ஸ்டேட்டஸோடு அவங்க காணப்படுறாங்க. இன்னொரு பிரபலியமான தேவ மனிதன், அவரை நான் பார்க்கிறேன். அவர் இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளா நான் கவனிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாவே. அவர் நடத்துற கூட்டங்கள், அவரோட மேடை சோத்திர, அவர் செய்யற பிரசங்கம், அவரோடு நடக்கிற நிக்கிற, அப்புறம் அவருக்கு நடக்கிற ஜனங்க, அவருடைய மீட்டிங்ல கலந்து கொள்றவங்கள, அதுல மெயினா இந்த சோத்திரம் அந்த அரங்க ஊழியர்கள், அரங்கம்னா கட்டடத்துக்கு உள்ள நடக்கிற கூட்டங்கள்லாம் பார்க்கிறேன். அந்த வர்ற ஜனங்க, நான் அந்த ஊழியக்காரரை பார்க்கறத விட அவருடைய கூட்டத்துக்கு வந்த ஜனங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவேன். என்னன்னாக்கா, இவர் எப்படியோ
அதே போல அங்க வர்ற ஜனங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் மேனா இருக்காங்க, லக்ஸுரி மேனா இருக்கிறாங்க, நல்ல பொலிட்டிக்கல்ல இருக்கிறாங்க, அப்புறம் நல்ல எஜுகேட்டடா இருக்கிறாங்க, நல்ல கிராஜுவேட்டியா இருக்கிறாங்க, நல்ல போஸ்டிங்ல இருக்கவங்க இருக்காங்க. அவங்க ட்ரெஸ்ஸஸ், அவங்க ஜுவல்ஸ், அவங்களுடைய கோட் ஷூட்டு, அவங்களுடைய காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரருக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாத அளவுக்கு அப்படியே இருக்கிறாங்க. இப்ப இது ஏன் இதெல்லாம் நான் விவரிச்சு சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த கடைசி காலத்துல நமக்குள், நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள் நீதி இருக்கிறதா அநீதி இருக்கிறதா எப்படி தெரியும்னா, நம்முடைய நடவடிக்கையே காமிச்சிடும். உங்க நிலைமை அப்படியே காமிச்சிடும். அப்போ அநீதி இல்லாம ஒரு நீதி இருந்தா உங்களுக்குரிய கனம் தானாகவே வந்துவிடும். நல்ல ஒரு கணம், நல்ல ஒரு மேன்மை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஐஸ்வர்யம், உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டிரான்ஸ்பர், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், உங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்துல அது கனம் வந்துடும். ஏன்னா வெளிப்படுத்தல் 19:1 சொல்லுகிறபடி அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் ஆனவைகள். அந்த சத்தியமும் ஆனவை அந்த கணத்தை கொடுக்கிறது. கடைசியாக இந்த ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்புகளை சத்தியமான நடத்துகிற அவருடைய 5வது அருமையான ஒரு அடையாளம் என்ன? அந்த வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5வதாக இவ்விதமாய் சொல்கிறது, வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த தேவனுடைய சத்தியமான தேவனுடைய 5வது அடையாளம் என்னன்னா, அவர் நல்ல வல்லமையும் உள்ள அருமையான ஒரு தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த வல்லமையும் என்றால் என்னங்க? வல்லமையும் என்கிறது எதை கொடுக்கிறது? இன்னைக்கு வல்லமைன்னா நிறைய பேர் ஏதோ உடனே ஒப்பிடுறாங்க. 18 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 ஆண்டு வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை காட்டுறாங்க. அவ வந்தா கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டது, அவ சுகமாயிட்டு. இன்னும் சில தேவனுடைய வல்லமை என்ன சொல்றாங்க? பரலோகத்திலிருந்து அக்கினி நாவுக்குள்ள பரிசுத்தாவி இறங்குவது, அது ஒரு வல்லமை. அதெல்லாம் ஒரு பக்கம் வல்லமையா இருந்தாலும் இந்த நியாய தீர்ப்புகளை சத்தியமுமானபடி செய்கிற அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது தெரியுமா? வல்லமை என்றால் என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். உபாகமம் 7:21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். வல்லமையானவர் என்று சொன்னால் அவர் அற்புத அடையாளங்கள் செய்கிறவர் மாத்திரமல்ல, பயங்கரமும் ஆனவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பயங்கரமுமான அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த தேவனை தான் நாம் தொழுது கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும். அந்த பயங்கரமுமான என்றால் அது எதை குறிக்கிறது? பயங்கரமுமான என்பது எதை காண்பிக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். மல்கியா 4:5 சொல்கிறது, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அல்லேலூயா. இப்போ அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமுமானவைகள். அவர் சத்தியமானவர் என்பதற்கு 5வது அடையாளம் அவர் வல்லமையும் நிறைந்தவர். அந்த வல்லமை என்று சொன்னால் பயங்கரமானவர் என்று சொன்னேன்.
அந்த பயங்கரம் என்பது எதை குறிக்கிறது? கடைசி நாளில் நடக்க போகிற கர்த்தருடைய வருகையை தான் அங்கு பயங்கரம் என்று வசனம் சொல்லுது. அதுவும் இந்த பழைய ஏற்பாட்டிலே கடைசி புஸ்தகத்துல, அது கடைசி அதிகாரத்துல அந்த வார்த்தை வருது, இது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள், இன்னைக்கு இருக்கிற பிரசங்கங்கள், இன்னைக்கு இருக்கிற கூட்டங்கள்ல விதவிதமா பிரசங்கம் பண்ணப்படுது. ஆனா அந்த தேவனுடைய கடைசி கால வருகையை குறித்து பேசுறதோ, அவருடைய பயங்கரத்தை குறித்து பேசுறதோ, அந்த பயங்கரத்துக்குள் இருக்கிற ஆண்டோட வல்லமையை குறித்து பேசுறதோ இல்லை. வருகையை குறித்து பேசுகிற செய்திகள், வார்த்தைகள் குறைஞ்சதுனால மனிதர்களுக்குள் என்ன விருப்பம் பெருகிருக்குன்னா, நம்ம இன்னும் ரொம்ப நாள் வாழணும், இன்னும் ரொம்ப நாள் ஜீவிக்கணும், இன்னும் ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இந்த உலகத்தின் மீது நாட்டமும் உலகத்தின் மீது மோகமும் ஏராளமாய் பெருகிட்டு. நேற்றைக்கு ஆண்டோட கிருபையினாலே இளைய மகனுடைய திருமண நாள், சம்பத் சாம்ராஜ்யம். அதனால பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வெளியில போயிட்டு நேற்று ராத்திரி அந்நிய பாஷை ஜபம்லாம் முடிஞ்ச உடனே நாங்க ஒரு நீண்ட பயணம் செய்து கார்ல வந்துட்டு இருந்தோம். அப்போ ராத்திரி ஒரு 11 மணி 11 இருக்கும். அப்போ ஒரு தேவ பிள்ளை போன் பண்ணாங்க. இன்னும் இந்த நேரத்துல ஒரு பொண்ணு கூப்பிடுதே, அது ரொம்ப நாள் இல்லை, இப்ப திடீர்னு கால் வருதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் பண்ணி, பிரைஸ் லார்ட்மா, எப்படி இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் பாஸ்டர், அதுக்காக தான் பதறி அடிச்சு ஏஞ்சி நான் உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு. இல்லை, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு சோதரம் நீங்க வந்து சொல்றீங்க என் நாள் முடிஞ்சிருச்சு, என் காலம் முடிஞ்சிருச்சு, நான் கத்துட்டு போறேன், எனக்கா ஜோமனிக்கும் எல்லாரும் சொல்றீங்க. அதை கேட்ட உடனே நான் டக்குன்னு ஏஞ்சிட்டேன், எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு அப்படின்னா. ராத்திரி 11:30 மணி நானும் பிள்ளைகளும் கார்ல வந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லி ஒரு சகோதரி ரொம்ப பதற்றத்தோட போன் பண்ணி சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது நான் உடனே என்னுடைய ஆவியை நிதானிச்சு பார்த்தேன். என்னன்னா, பேதுருவிட்ட கர்த்தர் கொர்நேலியுவை பத்தி சொல்லும் போது கொர்நேலியுவுக்கு பேதுருவை குறித்த ஒரு விதமான உணர்வு உண்டாகுது. உடனே பார்க்கணும், பேதுரு கூப்பிடும். அதே போல கொர்நேலியுவை குறித்து பேதுருகிட்ட சொன்ன உடனே பேதுருவுக்கு ஒரு எண்ணம் வருது, உடனே போகணும், அங்க சத்தியத்தை சொல்லணும். இங்க சொல்லும் போது ஆவியில 2 பேருக்கும் நடக்குது. ஆனா எனக்கு நேற்று ராத்திரி 11:30 மணிக்கு கார்ல வந்துட்டு இருக்கும் போது இப்ப இப்படி திடீர்னு கூப்பிட்டு ரொம்ப பதற்றத்தோடு அந்த சகோதரி சொல்றாங்க. ஆனா என்னுடைய ஆவியில நான் நிதானிச்சு பார்க்கிறேன், எந்த பதற்றமும் இல்லை. ஐயோ அப்படியா சொல்லிட்டு நடந்துடக்கூடாது என்கிற எண்ணமும் இல்லை, அப்படிதான் நடந்துரும் என்கிற பயமும் இல்லை, எந்த விதமான ஒரு அசைவும் என்கிட்ட இல்லை. சரி, அப்புறம் நான் உடனே அது ரொம்ப பேச விடாம, சரிம்மா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் உடனே இப்போ ஜோம் பண்றேன் அப்படின்ட்டு உடனே ஒரு ஜோம் பண்ணி அவங்களுக்கு நல்ல நித்திரை வரும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்படி விட்டுட்டு. அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த கடைசி காலத்துல அவருடைய வல்லமை என்பது அவருடைய பயங்கரத்தை குறிக்கிறது. அந்த பயங்கரம் என்பது தேவனுடைய வருகையை குறிக்கிறது. ஒண்ணு தேவனுடைய வருகை நம்மை சந்திக்கலாம், அது தேவனுடைய வல்லமையை காண்பிக்குது. இல்லாவிட்டால் நாம் மரணித்து நாம் தேவனை சந்திக்கலாம், அதுவும் தேவனுடைய வல்லமையை குறிக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எதற்கும் ஆயத்தமாயிருக்க வேண்டும், எந்த நாளும் எந்த நேரமும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அது கர்த்தருடைய வருகையா இருக்கலாம், நம்முடைய மரணமா இருக்கலாம், அல்லது தேவனுடைய ஊழியமா இருக்கலாம், எதுவாயும் இருக்கலாம். தேவனுடைய வல்லமை என்பது அது தேவனுடைய கடைசி கால வருகையை காண்பிக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தல் 19:1 அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் ஆனவைகள்.
அவருடைய நியாய தீர்ப்பு ஐந்தாவதாக வல்லமையில போய் முடியுது. அந்த வல்லமை என்பதே உலகத்தின் கடைசியில தான், கடைசி காரியத்தை குறித்து தான் முடிகிறது. அப்ப இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எந்த நேரத்திலும் ஆயத்தமா இருக்கீங்களா? இல்ல எனக்கு வல்லம் என்ற பேர்ல வரோம், வல்லம் என்ற பேர்ல சுத்திரம் அபிஷேகம், ஐயோ சுத்திர பிசாச விரட்டுறது, பேய ஓட்டுறது, இதுவே போயிட்டு இருக்கீங்களா? தேவனுடைய வல்லமை என்பது அவருடைய கர்த்தருடைய வருகையின் அடையாளங்களை காண்பிக்கிறது. அந்த அடையாளங்கள் ஆங்காங்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆயத்தப்பட வேண்டும், நம்மை தகுதிப்படுத்த வேண்டும், நம்மை செவைப்படுத்த வேண்டும். அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள். அந்த நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் தேவன் நம்மை வலுவாமல் காக்க வல்லவராயிருக்கிறார், வலுவாமல் மறைக்க போதுமானவராயிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:37. கர்த்தர் நல்லவே. 2 சாமுவேல் 22:37. என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். ஆம், நீங்கள் வலுவி போகாதபடிக்கு அந்த கர்த்தர் நல்லவே. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் ஆனவைகள் என்பதற்கு ஏற்ப அந்த சத்தியத்தின் தேவனுடைய நாமத்தில் நீங்கள் நடக்க உங்கள் கால்கள் வலுவி போகாதபடி உங்கள் வழிகளை ஆண்டவர் விசாலமாக்குவார். உங்க வழிகளை கர்த்தர் பெரிதாக்குவார். நீங்கள் இடராமல் நடக்க கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி வல்ல சுத்திர உற்சாகத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவர்கள் என்று வெளிப்படுத்தல் 19:1 சொல்லுகிறபடி நீ சத்தியத்தின் தேவனும் ஆண்டவரே நியாய தீர்ப்பு செய்கிற தேவன் என்பதையும் அந்த நியாய தீர்ப்பின் தேவன் 5 தன்மைகளை கொண்டவர் என்பதை விளங்க காட்டினதற்காக நன்றி. இந்த செய்தி உன்னுடைய பிள்ளைகளை உமக்கு நேராய் நடத்தட்டும், உன்னுடைய சத்தியத்துக்கு நேராய் நடத்தட்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு நேராய் நடத்தட்டும். உலகத்தின் கிரியைகளுக்கு இடம் கொள்ளாதபடி தன்னை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இரவினுடைய பிள்ளைகளுக்கு 5 நித்திரைத்தாலும் கனநித்திரைத்தாலும் அதிகாலை இருட்டோடு ஜபத்துல கலந்து கொண்டு நாளைக்கு திங்கட்கிழமையா இருக்கிறபடினால் நாளைக்கு நான் இருக்கிறதான தீர்க்க தரிசனங்கள், நாளைக்கு இருக்கிற பரிசுத்த அபிஷேக பகுதிகள், ஆண்டவரே தேவனுடைய ஆழ்ந்த சத்தியங்கள், இவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள உதவிச்சியும். நாளைக்கு இருக்கிற மகிமையின் இருட்டோட ஜபத்தை பிள்ளைகள் இழந்து போகாதபடி ஆரம்பத்திலேயே வந்து கிருபையிலே அடியானோட சேர்ந்து உடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.